2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட வரைவினை நான் முன்வைக்கின்றேன். எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதாக டிராஃப்ட், இது பட்ஜெட் என்பதற்கு பட்ஜெட்டுக்குரிய டிராஃப்ட். நீங்கள் இப்பொழுது முன்வைத்திருக்கின்ற பட்ஜெட் டிராஃப்ட் மாநகர சபை சட்டத்தின் 211வது பிரிவு சமர்ப்பித்திருக்கிறது. மாநகர சபை சட்டத்தினுடைய பிரிவு 211 சொல்கிறது, after consultation with the several standing committees, the mayor of each municipal council shall, on a date to be fixed by him in each year, submit to the council a budget containing an estimate of available municipal income and details of the proposed expenditure for the ensuing financial year. ஒரு மாநகர சபை முதல்வர்கள் அந்த எதிர்வருகின்ற வருடத்திற்கான பட்ஜெட் சம்பந்தமான விவரங்களை மாநகர சபையினுடைய கவுன்சிலுக்கு வைக்கிறார்கள். அதிகாரம் உங்களுக்கு மாநகர சபை சட்டத்தின் பிரிவு 213 என்று வருகிறது. பிரிவு 212 உங்களுக்கு இன்னொரு கட்டளை இருக்கிறது. Every budget of a municipal council shall be circulated among the councillors at least 7 days prior to the date referred to in section 2. பிரிவு 11, அதாவது நீங்க பிரிவு 11 இன்றைக்கு நீங்க இந்த வேலையை நீங்கள் எப்போது செய்ய வேண்டும் என்றால், be circulated among the councillors, மாநகர சபை உறுப்பினர்களுக்கு 7 நாட்களுக்கு முந்தி இதை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு, செக்ஷன் A. Section B, be open to the inspection at the municipal office, மாநகர சபையுடைய உத்தியோக அலுவலகத்தில் அவை காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிற போது, or at any other places மேயர் அல்லது மேயர் தீர்மானிக்கின்ற ஒரு இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது 7 நாளுக்கு காட்சிப்படுத்தப்பட வேண்டும். அவ்வாறு காட்சிப்படுத்தப்பட்டது பின்னர் மாநகர சபை உறுப்பினர்களுக்கு 7 நாட்களுக்கு இந்த பட்ஜெட் கொடுக்கப்பட்டது. பின்னர் தான் 211 இந்த சபைக்கு பட்ஜெட் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு 213 every municipal council shall finally consider the budget at a special meeting. விசேட கூட்டத்தில் தீர்மானிப்பதை 213 சொல்கிறது. ஆகவே 100% சட்டத்திற்கு முரணாக அதில் பாதிக்கப்பட்டிருந்த வசனத்தை உங்களை கவனித்துக் கொள்கிறேன். Every budget of the municipal council shall என்பது உங்கள் மீது கட்டாயப்படுத்தப்பட்ட ஒன்று. அது இதுவரைக்கும் எந்த ஒரு சபையில் நடக்காத விடயத்திலே நீங்கள் இன்று சபை கூட்டத்தில் இங்கே சமர்ப்பிப்பது மாநகர சபை சட்டத்தின் பிரிவு 211 மிகவும் வெளிப்படையாக நீங்கள் விவரிக்கின்றீர்கள் என்பதனால் இந்த குறிப்பிட்ட இந்த வரவு செலவினுடைய வரைவினை இந்து சமர்ப்பிக்க முடியாத சட்டத்தின் பிரகாரம் 7 நாட்களுக்கு பிறகு இதனை சமர்ப்பித்து அதற்கான சட்டத்தை செய்ய வேண்டும். ரூம் போட்டு சிரிக்கிற கேஸ் தானது. ரைட், நல்லம் சட்டப்படி முறையாக எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு கிழமைக்கு முன்பு எல்லா மாநகர உறுப்பினர்களையும் அழைத்து அவர்களுடைய என்ன டேட் அது 26 அழைத்து நான் கட்சி அவர்களுடைய ஆலோசனைகளை கேட்டோம். இன்றுதான் முறைப்படி உங்களுக்கு சீர்குலேட் பண்ணப்படுகிறது. இன்றைக்கு பட்ஜெட் தயாரிக்க வரல, பட்ஜெட் டிராஃப்ட் பட்ஜெட்டை உங்களுக்கு சீர்குலேட் பண்ணுறோம் முறைப்படி. நாங்கள் அடுத்த கூட்டத்தில் அதுக்கு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு 7 நாளைக்கு பிறகு நாங்கள் ஸ்பெஷல் கூட்டத்தில் அதை நாங்கள் செய்வோம். ஆகவே முதல் புரிந்து கொள்ளணும், அதான் முக்கியம். இது சீர்குலேட் பண்ணுறோம் இன்றைக்கு தான் பேப்பரில் வரும் நாளைக்கு. எனவே அந்த எடுத்த உடனே பிள்ளையாக தான் பார்க்குறேன். அவ்வளோதான் அந்த சிக்கல் வரணும் இல்லை. இப்போ மெம்பர்ஸுக்கு புரியணும். ஏற்கனவே கூப்பிட்டு ஆலோசனைகளை கேட்டோம். இப்போ அவங்களோட ஆலோசனைகளையும் பெற்று டிராஃப்ட் பட்ஜெட்டை இன்றைக்கு சர்க்குலேட் பண்ணுறோம், உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறோம். அதுக்காக தான் அதை பண்ணியிருக்கேன். அடுத்த 1 வீக்கு பிறகு அல்லது 2 வீக்ஸோ உரிய டைமுக்கும் நாங்கள் பட்ஜெட்டுக்கான டேட் அறிவிப்போம்ங்கிறத கௌரவ உறுப்பினருக்கு நான் அறிய தருகிறேன்.
சரி, இப்ப நீங்க circulate பண்ற day இத கணக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஆமா. budget submit பண்றதுக்கு இன்னொரு day. நோ 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 பட்ஜெட் நாங்கள் இப்போ டிராஃப்ட் உங்களுக்கு தாரோம். தாங்க தானே, அதாவது நீங்க circulate பண்றதுங்கிறது சபையில கொடுக்குறது. சர்க்குலேட் பண்ணுறது எப்படியும் பண்ணலாம். நீங்க சரி, நீங்க circulate பண்றீங்க budget. ஓகே, எப்ப நீங்க வந்து இந்த budget submit பண்ணலாம்? நாங்கள் முறைப்படி உங்களுக்கு டைம் தருவோம். அதுக்கு பிறகு special meeting வைக்கணும். ஸ்பெஷல் மீட்டிங் வைக்கலாம் தான் நீங்கள். ஒரு மாதத்துக்குள்ள நீங்க 3 கூட்டம் நடக்கும். நோ நோ ஒரு கூட்டம் தான் இருக்கும். பட்ஜெட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் கூட்டம் வைக்கணும். வாய்ச்சி பாருங்க. budget submit பண்றதுக்கு கூட்டம் இருக்கு. சப்மிட் பண்ணதுக்கு ஒரு கூட்டம் இல்லை. இன்றைக்கு நம்ம மாதாந்த கூட்டம் இருக்கிறதால உங்களுக்கு தாரோம். அது அவ்வளோதான். இதை புரிஞ்சு கொள்ள. ஆ budget எப்ப present பண்ணுவீங்க? பட்ஜெட் சார் நாங்கள் இப்போ தீர்மானிக்கிற அன்றைக்கு 1 வீக்கு அப்புறம் உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் எப்ப இந்த ஸ்பெஷல் மீட்டிங்ல ப்ரொவைட் பண்ணுங்க. அதை நான் டேட் அறிவிப்பேன் உங்களுக்கு. அப்படியே இல்லையே இது கிடையாது. சர்க்குலேட் பண்றது ஒன்று, பட்ஜெட்டை சப்மிட் பண்றது ஒன்று, பட்ஜெட்டை பாஸ் பட்ஜெட் சப்மிட் பண்ணுற அந்த கதையெல்லாம் இல்லை. பட்ஜெட்டை முதலாவது நாங்கள் ஆலோசனை எடுக்கணும். மெம்பர்ஸுக்கிட்ட எடுத்து இன்றைக்குத்தான் முறைப்படி சப்மிட் பண்ணுறது மூலம் நாங்கள் சர்க்குலேட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்குறதுக்கு இன்றைக்கு தான் நாங்கள் இதில் வைப்போம், நம்மளோட லைப்ரரியில் வைப்போம், பேப்பரில் வரும். இன்றைக்கு பிறகு அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுவோம் எந்த டேட்டுன்னு சொல்லி. அதை விளங்காம தான் கண்டியில் இருந்து ஓடியாந்தாகும். இல்லை வேணாம், அது தேவையில்லை. முழு பிரிவும் சரியா இருக்குது. அது ஒரு பிழையும் இல்லை. சர்க்குலேட் பண்றது என்பது மாநில சபை உறுப்பினர்களுக்கு முதலாவது கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் நீங்க சப்மிட் பண்ணணும். நாங்க இன்னும் சப்மிட் பண்ணல. நாங்க டிராஃப்ட்னு சொன்னோமே உங்களுக்கு. டிராஃப்ட உங்களுக்கு சர்க்குலேட் பண்றோம். பேப்பருக்கு வரப்போகுது, எல்லாருக்கும் கொடுக்க போறோம். உங்களுக்கு மட்டும் இல்லை. எப்படி சப்மிட் பண்ண போறீங்க? அதுக்கு டேட் நாங்க சொல்லுவோம் உங்களுக்கு. பாஸ் பண்ண போறீங்க. எனக்கு ஒரு டேட்டா. அது அது நீங்க சப்மிட் பண்ற இப்ப நாங்க இதை உங்களுக்கு சர்க்குலேட் பண்ணிருக்கோம். பாஸ் பண்றதுக்கு முறைப்படி என்ன டேட் திரும்பம் தானே. இதையும் பாசிக்கலாம் போனதா. அதுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். சபை அமர்வு வரைவினை நாங்க சமர்ப்பிக்கோம் உங்கள்கிட்ட. சமர்ப்பிச்சோம் உங்களுக்கு என்ன சர்க்குலேட் பண்றதுக்காக தான் சமர்ப்பிச்சிருக்கோம். வாசிங்களேன். சட்டத்துக்கு 100% ஒரு முரண்பாடு நடந்திருப்பாங்க. நாங்கள் தேசிய மக்கள் சக்தி இந்த அமர்விலிருந்து நாங்கள் ஓகே, நீங்கள் எழுப்பிப்போம். இதே வளங்கள் வேண்டாம், இன்னும் வேலை வளங்குறோம். என்ன லீகல் இஷ்யூ? என்ன லீகல் இஷ்யூ? ரைட், நீங்க போங்க. என்ன ஒழுங்குமுறைகளா இருக்கீங்களா?